நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்துக்கு கிச்சனில் நெல்லிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இதோ நான் நெல்லிக்காய் தொக்கு பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு வீடியோ சமைச்சு பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் என்னோட கற்றுக்கோங்க. இது மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா 6 மாதம் ஆனால் கூட வீணாகவே போகாது, அப்படியே இருக்கும். வாங்க இப்போ பார்க்கலாம். நெல்லிக்காய் சீசனில் நெல்லிக்காயை வாங்கிட்டு கொஞ்சம் நிறையாவே இதை மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுட்டோன்னாக்கா வெந்நீரில் போட்டு பண்ணுறதே அந்த அளவுக்கு அது தாங்காது. இதுனா கொஞ்சம் நாள் தாங்கும். வாங்க இப்போ பார்க்கலாம். இது நெல்லிக்காய் நல்லா அலம்பி தொடச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கி விதையை எடுத்துகிட்டு இதேமாரி நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்சுட்டு அதுக்கு தேவையான சாமான் என்னங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 20-25 மிளகா போல் எடுத்து வச்சுருக்கேன். காரமே இல்லை, அதனால் அதை எடுத்தேன். இல்லைன்னா 20 மிளகா போதும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கட்டி பெருங்காயம் சின்னதாக, மஞ்சப்பொடி, எண்ணெய், நல்லெண்ணெய், உப்பு, அதுக்கு தேவையான அளவு. நெல்லிக்காய் 1/4 கிலோ நெல்லிக்காய். வெறும் வாணலில் 1 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்துட்டு செவக்க வறுக்கணும். வெடிக்கும். அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா எடுத்து பொடி பண்ணி தனியாக வச்சுக்கணும். ஃப்ரீயாக இருக்கும்போது வெறும் வெந்தயத்தை வாணலில் வறுத்து பொடி பண்ணி வச்சுன்ட்டா ஊறுகாய்க்கு வெந்தய குழம்புக்கெல்லாம் போடலாம். அந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இருந்தால் கூட ஃப்ரெஷ்ஷாக பண்ணி போடுறத இன்னும் வாசனை ஜாஸ்தியாக இருக்கும். வாணலை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதில் ஒரு கட்டி பெருங்காயம், மிளகா 2ஐயும் போட்டு வறுத்துக்கணும். பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிடும். வறுத்ததும் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். என்கிட்ட அன்றைக்கி காரப்பொடி இல்லாதனால நான் மிளகாயை வறுத்து ஊறுகாய்க்கு பண்ணுறேன். உங்கள்கிட்ட காரப்பொடி இருந்ததுன்னா அதை கூட போட்டுக்கலாம். இது ஆறினதை, இந்த காஞ்ச மிளகா வறுத்தது ஆறினதை எடுத்து மிக்சியில் போட்டு அந்த உப்பையும் சேர்த்து போட்டு பொடி பண்ணிட வேண்டியது தான். பொடி பண்ணி தனியாக வச்சுட்டு வறுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தையும் ஒரு சின்ன குழவியை வச்சு பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் இருக்குங்கிறதுனால மிக்சியில் போட்டால் பொடியாகாது. அதனால் சின்ன குழவியை வச்சு பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மிளகா பொடி பண்ண மிக்சியிலேயே நெல்லிக்காய் நறுக்கி வச்சதை போட்டு, நறுக்கி வச்சுருந்த நெல்லிக்காயும் போட்டு அரைச்சிட்டு அது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா வாணலை போட்டு ஒரு 100 நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடித்ததும் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காயை எடுத்து, நெல்லிக்காய் விழுதை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற காரப்பொடியை அது மேலே போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கினதுக்கப்புறமா வேணால் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு கலரிட்டு இறக்குற நேரத்துக்கு வெந்தயப்பொடியை போட்டு இறக்கிடணும். உடனே ரொம்ப நேரம் வெந்தயப்பொடி போட்டு கலர தேவையில்லை, கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உடனேவே இறக்கிடலாம். லாஸ்ட்டாக வெந்தயப்பொடி போட்டு இறக்கிட்டா போதும். அவ்வளோதான் நெல்லிக்காய் தொக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. நெல்லிக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நெல்லிக்காய் சாப்பிட்டே நோய் எதிர்ப்பு சக்தி வரும். ஊறுகாயாக சாப்பிட்டா வருமானு கேட்காதீங்க. பொதுவாக எப்படியோ நெல்லிக்காய் உடம்புல சேரணும். அவ்வளோதான். நெல்லிக்காய் தொக்கு ரெடி. இது தயிர் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷன். நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க எப்படி இருக்குது என்னன்னுட்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆறினதும் ஜாடியிலையோ இல்லை கண்ணாடி பாட்டில்லையோ எடுத்து இது பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். 6 மாதம் ஆனாலும் கிடவே கிடாது. டேஸ்டியான நெல்லிக்காய் ஊறுகாய் பார்ப்போம். அடுத்த ரெசிப்பியில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.